அப்படியே பாஜக ரொம்ப நேர்மையான நீதியான சட்டத்துக்கு அடங்கி நடக்கிற கட்சி ஆட்சி நடத்துதா? இந்த 12 வருஷத்துல இவர் மீது இந்த ஊழல் புகார், அவர் மீது அந்த ஊழல் புகார் ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுதா? அதுல இருந்தே தெரிய வேணாமா? நீங்க பாஜக யோகியமான கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அயோக்கியன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே பாஸ். அப்புறம் தானே நீங்க அவங்கள குறை சொல்றது. உங்களை மாதிரி பாஜக இங்க கால விடவே ஊனவே முடியாது. தாமரை மலரே மலராது. எக்காலத்து கொண்டும் இந்த சூரியன் மேற்கே உதித்தால் தமிழர்கள் மாற மாட்டார்கள். அதாவது கூட்டணியே இல்லைன்னு இந்த பாஜக ஜெயிச்சிருக்க வரலாறு தெரியும். கூட்டணி நீங்க சொல்றதையே நான் ஒத்துக்கிறேங்க. பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்னு கூட வச்சுக்கேன். உண்மைதான். அப்புறம் ஏன் அதை பார்த்து பயப்படுறீங்க? எது உங்ககிட்ட இன்னைக்கு பாஜக அதிக சீட்டு வாங்குச்சு அப்படின்னு சொன்னா அது திமுக ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னா, அப்ப அன்னைக்கு காங்கிரஸ் மேல் மாடியில ரைடு விட்டு கீழ் மாடியில 63 சீட்டு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாங்களே, அப்ப அது அதிமுக ஜெயிக்கிறதுக்கா? அந்த காங்கிரஸோட தானே நீங்க கூட்டணி வச்சுருக்கீங்க. ஐயோ போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குறைச்சு கொடுக்குறேன்னாலும் இவங்களுக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி அள்ளி கொடுக்குறீங்க. ஏன் காங்கிரஸ் போனா ஊத்திக்கொன்ற பயம் தானே? எந்த ஆளுங்கரையே எதுவும் கிடையாது. இப்படியே இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ இப்படியே வச்சு காலத்தை ஓட்டி ஜெயிக்க பாக்குறீங்க. தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுகவில் இருந்து ஒருவரை முதல்வராக கொண்டு வருவோன்ட்டு இது பண்றீங்க. இதெல்லாம் இப்படி பண்ணலாமா சார்? இல்ல அதிமுக இருந்து ஒருவர்னா வேற யார் வர போறாங்க? நீங்க எந்த கணக்குல போட்டிருக்கீங்க? கணக்கு போடுவாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுங்களா? எடப்பாடி என்ன முடிவு செய்திருக்கிற அதுதான் கொடுப்பா, அதுதான் வாங்கிட்டு போகணும். இல்ல படம் வாய் மூடி மௌனமா போகணும். அந்த அதிகாரத்தை இங்கதான் திராவிடத்துக்குத்தான் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் பாஜக ஜெயிக்கவே போறது இல்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? அண்ணாமலையால் வந்த பர்சன்டேஜ், அவரால் வந்த அண்ணாமலை எங்க அமெரிக்கால இருந்து உங்களுக்கு தகுதி என்ன சார்? அதுதான் சார், அதுதான் நான் கேக்குறேன். தகுதின்றதை யார் முடிவு பண்றது? எதை வச்சு முடிவு பண்றது? 11% தனியா கூட்டணி 18, பாஜக மட்டும் 11% வாங்கியிருக்காங்களா? அண்ணாமலைக்கு பின்னாடி வந்த ஓட்டுன்னா அண்ணாமலை என்ன அமெரிக்கா போயிட்டாரா? பாஜக தானே இருக்காரு, தமிழ்நாட்டில் தானே இருக்காரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் கண்ணன் சார். உண்மையிலே பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழகத்தில் ரீல் விட்டு போறாங்களா சார்? என்ன ரீல் விடுறாங்க? என்ன ரீல் விடுறாங்க? இப்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் ஆட்சி அடிமையாட்சி, குடும்ப ஆட்சி, ஊழலாட்சி, இதை அகற்றியே தீர வேண்டும் என்று வீர வேஷமாக போட்டு போறாங்க, வீரஸ்மா. ஆனா நடைமுறை அப்படி ஒண்ணும் இல்லையா சார்? என்ன இல்லன்றீங்க? ஒன்னும் எலெக்ஷனே வரல. அதுக்கு எலெக்ஷனே வரலையா? 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆகும் போது என்ன சார்? 23ஆம் தேதி தானே எலெக்ஷன். ஆமா, அதுக்குள்ள எவ்வளவு இருக்குது இல்ல? அப்படியா? ஆமா, அப்படியா? ஒரு வாரத்துல எவ்வளவு ஒண்ணா மாறலாங்க சார். அதே வெஸ்ட் பெங்கால் பாருங்க, அப்படியே மம்தாவை கண்ணுல விரல விட்டு ஆட்டுறாங்க. ஆமா, இருக்கிற அவங்களுக்கு சாதகமான மாநிலத்தில் உள்ள IPS IAS ஆபீசர்லாம் தூக்கி போட்டாங்க சார். ஓ, அப்ப அவங்க எல்லாம் இது வரைக்கும் அவங்களுக்கு சாதகமா இருந்தாங்கன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க? எப்படிங்க அதிகாரிகள் மக்களுக்காக சட்டத்துக்காக நடக்கணுமா இல்ல ஆட்சியில இருக்க கட்சிக்கு சாதகமா நடக்கணுமா? அப்படியா? அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்பனா எலெக்ஷன் கமிஷன் அங்க ஒரு கண்ணாடி போட்டு பாக்குறேன், இங்க ஒரு கண்ணாடி போட்டு பாக்குறாங்களா? அப்பனா இங்க நல்ல அதிகாரிகள் போட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அருமையாக ஆட்சி நடத்துகிறார் எடுத்துக்கலாமா? இப்போ அதிகாரிகளை தான் மாத்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. இங்க மாத்தலன்னு குறைப்படுறீங்களா? மாத்துவாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அப்புறமா அது மாத்திரமா? பின்ன வேற என்ன? இல்ல அது மாத்திரமா? துரைமுருகன் ஊழல், செந்தில் பாலாஜி ஊழல், நேரு ஊழல், இப்படி ஊழலா அடிக்கிட்டு போனாரு திரு அமித்ஷா. அதுவே இன்னைக்கு
யாரு சொன்னாரு? நேரு பெயரை சொல்லாமல் பிரதமர் சொன்னார். இவர் வேலை வாய்ப்பில் 825 கோடி, அதுல 1020 கோடி அப்படி சொன்னவர். இன்னைக்கு இதுவே பாஜகவை பார்த்தும் அதிமுகவை பார்த்தும் ரொம்ப ஏளனமா அறிக்கை விட்டு இருக்க சார். அவர் தான் சார் அமைச்சர். நான் சென்ட்ரல் ஆகுது எது ஆகுது அதெல்லாம் பயப்பட அதுதான் சார். நேரு எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிற பாத்தீங்களா? எத்தனை நாளைக்குன்னு பாப்போமா? ஏங்க கோர்ட்ல கேஸ் இருக்கு, அவங்க வந்து அந்த எஃப்ஐஆர் போட சொன்னது, அதுக்கப்புறம் இவங்க வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொன்னது, இல்லை இதில் வந்து பண்ணலாமா கூடாதா, இதில் வந்து சட்ட ஆலோசனை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்க முடியும்? சரி, நான் கேட்குறேன், இப்போ ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் போதாதா? இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கைது பண்ணாதான் அது நடவடிக்கை அப்படின்னு கிடையாதுங்க. கைது பண்ணாம குற்றச்சாட்டுகளை வச்சு மட்டுமே ஆட்சியை கவுத்ததும் நிறைய நடந்திருக்கு. கைது பண்ணியும் ஆட்சி கவுராம போனதும் நடந்திருக்கு. அதனால எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நீங்க குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய கட்சியுடைய பணிகள் எப்படி இருக்கு, இதை வச்சுதான் வந்து ஆட்சி மாற்றம் அப்படின்றதை தவிர சில பேர் எதிர்பார்க்கிற மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ணாதான் வந்து இது ஊழல் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படியா? அப்படியே பாஜக ரொம்ப நேர்மையான நீதியான சட்டத்துக்கு அடங்கி நடக்கிற கட்சி ஆட்சி நடத்துதா? சரி, டெல்லியில என்ன ஆச்சு? சரி, வரேன். அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை நாள் போட்டீங்க? இங்க தமிழகத்தை 2020 சட்டமன்ற தேர்தல் போது அதிமுக அமைச்சர் வீட்டுக்குள்ள எவ்வளவு இடி இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டீங்க? அப்பெல்லாம் இது தெரியலையே சார். இப்ப சரி, அது என்ன இதுக்கு? சரி, இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற அந்த புள்ளி கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பாஜக இது வந்து டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான நடக்கும் யுத்தம்னு சொல்றாங்க. பாஜக வந்து அதிமுக முதுகில் சவாரி செய்து கொண்டு ஆட்சியை பிடிக்க பார்க்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாஜக மேல இவங்க என்னென்னலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். இந்த சிஏஏன்னு வாங்க, என்ஆர்சின்னு வாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இது மைனாரிட்டிகளுக்கு எதிரானது, இந்துத்துவாவை திணிக்க பார்க்கின்றது, இந்தி திணிக்க பார்க்கின்றது, இப்படிலாம் சொல்றாங்க. நீங்க கேட்டீங்களா பாஜக வந்து யோக்கியமான கட்சியா அப்படின்னு? இன்னி வரைக்கும் இங்க யாராவது பாஜக ஒரு ஊழல் கட்சி, இந்த அமைச்சர் ஊழல் பண்ணார், அந்த அமைச்சர் ஊழல் பண்ணார் குற்றச்சாட்டு சொல்லுங்க சார். பாஜக தலைவர் ஒரு ஸ்டீரிங் ஆபரேஷன் மாட்டிருக்கார் தெரியுமா? ஆந்திரா சேர்ந்தவர், அகில இந்திய பாஜகவுக்கு தலைவராக இருந்தது, வெட்ட வெளிச்சமா நடந்தது, தன் பதவியை ராஜினாமா செஞ்சு போயிட்டு. இப்படி சொல்லலாமா சார்? தெரியாதவங்கிட்ட போய் சொல்லுங்க சார். இதெல்லாம் பாருங்க, அந்த நடந்த விஷயம் விசாரணைக்கு முன்னாடியே அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். ஆனா அந்த மாதிரி ராஜினாமா பண்றதுக்கு இங்க எத்தனை பேர் இருக்காங்க? கோர்ட்டுல போய் கூட அங்கேருந்து வந்து அமைச்சர் பதவி, ஜெயிலில் இருக்கும்போது கூட அமைச்சரா இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்த உடனே மறுபடியும் அமைச்சர் பதவியை ஏத்துக்கன்னு கோர்ட்ல கூப்பிட்டு அமைச்சர் பதவி வேணுமா இல்ல பெயில் வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனதெல்லாம் இங்க நடந்திருக்கு. நீங்க வந்து பாஜகவை பத்தி கேக்குறீங்களா? அப்போ கூட இது வந்து அவர் அமைச்சராக இருக்கும்போது செய்த ஊழல்ன்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்ன உடனே பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? எந்த காலத்துல நடந்தது? இன்னும் நீங்க அதையே தான் சொல்லி நிற்கிறீங்க. இப்போ 2014 பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றது. இந்த 12 வருஷத்துல இவர் மீது இந்த ஊழல் புகார், அவர் மீது அந்த ஊழல் புகார்னு ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுதா? அதுல இருந்தே தெரிய வேணாமா? நீங்க வந்து பாஜக யோகியமான கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அயோக்கியம்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே பாஸ். அப்புறம் தானே நீங்க வந்து அவங்கள குறை சொல்றது. அதிமுக அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இடி வந்து அந்த இசி இது ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. முதல்ல இடி வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்குகிறது, அரசியல் எதிரிகளை உள்ள பிடிச்சி போடுது அப்படின்றது தான் புள்ளி கூட்டணியோட ஆர்கியூமெண்ட். புள்ளி கூட்டணியா? ஆமா. நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு காலத்துல வெரி ஃபேமஸ் புள்ளி ராஜா தெரியுமா? இந்த பாருங்க, புள்ளி ராஜா தெரியுமா? அது எதுக்கு சார் விட்டாங்க? சரி, அது இருக்கட்டும். அந்த புள்ளி ராஜா திரு ஸ்டாலின் அவர்கள், நான் சொல்றேங்க ஏன் புள்ளி கூட்டணின்னு ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி யூபிஏன்னு இருந்ததா? ஆமா. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்டிஏன்னு வச்சுக்கிறாங்களா? ஆமா. இதுல எங்கேயாவது புள்ளி இருக்கா? இல்ல. இதுல எங்க இருக்கு ஐ புள்ளி, என் புள்ளி, டி புள்ளி, ஐ புள்ளி அப்படிதானே வச்சிருக்காங்க சார். ஒரு இப்ப தமிழகத்துல தேசிய ஜனநாயக முன்னணின்றாங்க, அதிமுக கூட்டணின்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி சொல்றீங்க. இப்ப தொகுதி பங்கீடு செய்வதற்கும் அந்த எண்ணிக்கையை உறுதி செய்வதற்கும்
எடப்பாடிய போயிட்டு டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிருக்கீங்க சார். இன்னும் மிரட்டி உருட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட உங்க கதையெல்லாம் வேகாது சார். அவர் கொண்ட கொள்கையில் ஸ்ட்ராங்கான மனிதர். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல உங்களுக்கு பாடம் சொல்லிட்டாரு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு பாடம் சொல்லிட்டாரு. பாடம் சொன்னாரு. என்ன பாடம் சொன்னாரு? 13 இடத்துல 3வது இடத்துக்கு போனது ஒரு பாடமா? 13 அப்படி இல்ல சார். ஸ்ட்ராங் மனிதன், இரும்பு மனிதன் வல்லபாய் பட்டேல், தமிழக வல்லபாய் பட்டேல். சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இதுக்கு எடப்பாடி அவர்களே சரியா பதில் குத்துக்கிறாரு. என்ன சொல்றீங்க டெல்லிக்கு போன அப்படின்னு? கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போலையா? எது கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவரு போலையா? கூட்டணி பேசுறதுக்கு போல. வேற எதுக்கு போனாரு? கூட்டணி பேசுறதுக்கு போல. வேற எதுக்கு போனாரு? தம் பொண்ணையும் தன் மனைவியும் காப்பாற்றுவதற்காக சோனியாவிடம் மன்றாட எழுவதற்கு போனாரு. அது கூட உங்களுக்கு சொல்ல தெரியலையா சார்? ஓ அப்படியா? ஆமா சார். இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். எடப்பாடியார் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு போயிருக்காரு. இது கட்சி சார்ந்த விஷயம். சொந்த விஷயத்துக்கு மன்றாடுவதற்கு போனாருன்னு நீங்க சொல்றீங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா? நீங்க சொல்றது அந்த குடும்ப கட்சி அப்படிதான் நடந்துக்கும். ஆனா தமிழக மக்கள் ஏத்துக்கிட்டாங்க சார். என்ன ஏத்துக்கிட்டாங்க? ஆமா, அதனாலதான் 2011 தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் 16 தோக்கடிச்சாங்க. போதுமா? திருப்பி 2021 வெற்றி பெற்றாங்கல்ல. 2021 அதெல்லாம் எங்க தமிழக மக்கள் எப்பயுமே திராவிடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களை மாதிரி பாஜக இங்க கால விடவே ஊனவே முடியாது. தாமரை மலரே மலராது. எக்காலத்து கொண்டும் இந்த சூரியன் மேற்கே உதித்தால் தமிழர்கள் மாற மாட்டார்கள். அப்படியா? அதாவது கூட்டணியே இல்லாம இங்க பாஜக ஜெயிச்சிருக்க வரலாறு தெரியுமா உங்களுக்கு? கூட்டணியே இல்லாம சட்டமன்ற தேர்தல்ல பாஜக ஜெயிச்ச சரித்திரம். ஆமா இருக்கு சார். 1984 நடந்திருக்கு சார். பண்றதெல்லாம் இல்ல, தனியா ஜெயிச்சிருக்காங்க. சரி, ஆமா, ரைட். அடுத்தது இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்து இங்க ஜெயிக்க வச்ச வரலாறுகள் அதிமுக திமுக 2 பேருக்கும் உண்டு. 2 பேரும் கூட்டணியில இருந்திருக்கீங்கல்ல. திமுக மந்திரியா வேற இருந்திருக்கீங்கல்ல. RSSக்கு வந்து ஒரு இந்த கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் மாதிரி அவர்கள் வந்து ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல. கருணாநிதி அவர்கள் கொடுத்திருக்கார் சார். ஆமா சார். பகுத்தறிவாதி ஈவேராவை பின்பற்றுவர். அவர் கொடுக்கிறது ஒரிஜினல் சர்டிபிகேட் சார். மீதி பேர்ல அப்ப இனிமே நீங்க யாரும் RSS பத்தி பேசக்கூடாது. அப்படி கிடையாது. நாங்க டைமுக்கு ஏத்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுவோம். சரி, அதுக்குதான். சரி, இப்போ தாமரை மலராது அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றதையே நான் ஒத்துக்கிறேங்க. பாஜக வந்து நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்னு கூட வச்சுக்காங்க. உண்மைதான். அப்புறம் ஏன் அதை பார்த்து பயப்படுறீங்க? எது உங்ககிட்ட இங்க வந்து மக்கள் ஏமாற மாட்டார்கள், திராவிடத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாஜகவை கண்டுக்கவே கூடாது. இன்னைக்கு வந்து நாதாகாவை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? சீமான் அவர்களை பத்தி திமுக ஏதாவது விமர்சனம் பண்றாங்களா, பேசுறாங்களா? என்னைக்குமே பேசினது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு ஃபோர்ஸே கிடையாது. இவங்களை வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது நல்லாவே தெரியும். உங்களை விட அதே மாதிரி அதை சொல்ல போனா சீமான் அவர்கள் வந்து 8% மேல ஓட்டு வாங்கி தனியா இருந்து ரெகக்னிஷனும் வாங்கிட்டாரு. ஆனா அந்த கட்சியை பத்தியே நீங்க பேசுறது கிடையாது. அப்படி இருக்கச்ச உங்க பாணியில நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்னு சொல்லிட்டு பாஜக ஏன் பயந்து மரசலாயினுக்கிறீங்க? ஆமா சார், எங்களுக்கு வெற்றி தேவை. இங்க தமிழக மக்கள் பாஜகவை ஒரு பாசிச கட்சி, தமிழர்கள் அழிக்கும் கட்சி, மதவாதத்தை தூண்டும் கட்சி. அதனால் எங்களுக்கு இல்ல, எங்களுடைய கொள்கை எங்களுக்கு வெற்றிக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்க பயன்படுத்துவோம். எங்க ஆட்சியில நாங்க அது செஞ்சோம் இது செஞ்சோம் சொல்ல மாட்டோம். அது எங்களுக்கு தெரியும். வெற்றியின் சூத்திரம் அதுதான். 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் பாஜக அத்தோட நின்றும். அப்படியா சார்? அப்படி ஜெயிக்கிறது வேணும்னா எடப்பாடியிடம் எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும், 54 தொகுதி வேணும் சார். உங்களுக்கு தேவையில்லாதது இப்படி கேட்டா நீங்க மறைமுகமாக திமுகவை வெற்றி பெறுவதற்கு, ஸ்டாலினை முதல்வர் ஆவதற்கு திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் மறைமுகமாக உன்னங்கேட்டா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதில் முழுக்க இருக்கிறார். அவரால் நீங்க வாய் மூடி மௌனமாக இருந்து அதிமுக அழிக்க பாக்குறீங்க சார். எக்காலத்து அழிக்க முடியாத தொண்டர் கட்சி. இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. அப்படி பார்க்க போனா
அது எத்தனை சொன்னீங்க? 58 சீட்டா? சரி, 54 சீட்டு கேக்குறீங்க. 54 சீட்டு. அதுல இருங்க, உங்க நீங்க அலாட் பண்ண வேண்டிய டிடிவி தினகரன், ஐஜேகே, அதுக்கெல்லாம் போயிட்டு 34 தொகுதியில் நிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. இது ஆசை, பேராசை சார். உங்களுக்கு இந்த விரலத்துக்கு வீக்க மாதிரி கேளுங்க சார். சரி, 24 பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுடைய பலம் என்ன அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். பாஜக எத்தனை தொகுதிகளில் 2வது இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இன்னைக்கு பாஜக அதிக சீட்டு வாங்குச்சு அப்படின்னு சொன்னா அது திமுக ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னா, அப்போ அன்னைக்கு காங்கிரஸ் வந்து மேல் மாடியில் ரைடு விட்டு கீழ் மாடியில் 63 சீட்டு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாங்களே, அப்போ அது வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கா? அந்த காங்கிரஸோட தானே நீங்க வந்து கூட்டணி வச்சுருக்கிறீங்க. ஐயோ போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் குறைச்சு கொடுக்குறேன்னாலும் இவங்களுக்கு வந்து 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி அள்ளி கொடுக்குறீங்க. ஏன் காங்கிரஸ் போனா ஊத்திக்கொன்ற பயம் தானே. எப்பேற்பட்ட காங்கிரஸ்? எங்க ஆட்சிக்கு வந்த உடனே விசா கால கொடுமைகள் அப்படின்ட்டு புகைப்பட கண்காட்சி வச்சாங்க. யார் அந்த கொடுமை எல்லாம் பண்ணது? பாஜக பண்ணிச்சா? அதிமுக பண்ணிச்சா? இன்னைக்கு இந்திய வந்து எதிர்ப்பு, இந்தியை ஒழிப்போம், இந்தியை வந்து இந்தி திணிப்பை ஒழிப்போம்னு சொல்லி நிற்கிறீங்களே, அந்த இந்தி திணிப்பு யார் காலத்துல நடந்தது? பாஜக ஆட்சியில இருந்தாங்க, காங்கிரஸ் தானே ஆட்சி இருந்தது. அவங்களே திணிப்பாங்களாம். அவங்களுக்கு எடுத்து நீங்க வந்து போராட்டம் பண்ணுவீங்களா? ஆட்சிக்கு வருவீங்களா? மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு வச்சீங்கன்னா நாங்க 2 பேரும் கூட்டணி, லட்சிய கூட்டணின்னு சொல்லுவீங்களா? இதே இந்தி மொழி கத்துக்கணும் அப்படின்றத, இந்தி மொழியோட அவசியத்தை பத்தி அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது பேசினது என்ன அப்படின்ற வீடியோ இருக்கு, போட்டு கேளுங்க. இன்னைக்கு அவர் சொல்றாரு இந்தி திணிப்பு அப்படின்னு. யாரை ஏமாத்துறீங்க? பதவியில இருந்தா திணிப்பீங்க, வெளில வந்தாச்சுன்னா எதிர்ப்புன்னுவீங்க. இன்னும் எத்தனை நாள் தான் வந்து மக்கள்லாம் முட்டாளா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க போறீங்க நீங்க? அப்படா நீங்க கனவு காண்றீங்களா? நான் கனவு காணல, முதலமைச்சர் தான் கனவு காண்றீங்க. எப்படியாவது திரு ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கிட வேண்டும், அந்த கூட்டணியிலிருந்து காங்கிரஸை விடுவித்து விட்டு 2021 பாராளுமன்ற தேர்தலில் அதனுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் கணக்கு போறீங்களா? சரி, அப்ப வந்து 2026 மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சிக்கு வரணும், பாஜக உழைக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னு வேற சொல்றீங்க. எப்படி நீங்க எப்படியாலும் இது பண்ணீங்க? அஜித் பவார் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சீங்க? 72,000 கோடி வச்சீங்க. உங்க வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து அவரு தூய்மைவாதி, அதுக்கு துறை முதல்வர் கொடுத்தீங்க. என்னன்னா ஆட்டா நீங்க தெரியுமா? இந்த பருப்புள்ள தமிழகத்துல அது வேகுதோ வேகலையோ அது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சா வெந்துரும். ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நீங்க என்னென்னலாம் குற்றச்சாட்டு சொன்னீங்க? இப்ப அது எந்த வாஷிங் மிஷின்ல போட்டீங்க? இல்ல ஏதாவது வந்து அந்த வாஷிங் சோடா போட்டு இது பண்ணீங்களா? வெள்ளாவி வச்சிங்களா? இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க தானே சொன்னீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் மேல குற்றச்சாட்டு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சார், அவரு நேர நீதிமன்றத்தை வழக்கை எதிர்கொள்கிறார் சார். அதே மாதிரிதான் அஜித் பவாரும் எதிர்கொள்கிறார். நீங்க அந்த கேஸை ஈத்து மூட்டீங்களா? எங்க ஈத்து மூட்டீங்களா? என்ன 72,000 கோடி இதுன்ட்டு இப்படி எப்படி? இப்ப அசாம் முதல்வராக இருக்கிற அவர் எப்படி? அவர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர், அவர் எப்படி? உங்களுக்கு எந்த ஆளும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்படியே இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ இப்படியே வச்சு காலத்தை ஓட்டி ஜெயிக்க பாக்குறீங்க. தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்க ஏவி விடுங்கள, திமுக மேல ஏவி விடுங்கள பாக்கலாம், ஒண்ணும் நடக்காது. ரணகாலமாக போறீங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன், அஜித் பவார்னு சொன்னீங்க, அவர் ஊழல்வாதியா? நீங்க என்ன சொன்னீங்க? 72,000 கோடி ஊழல்வாதி. நீங்க அன்னைக்கு சொன்னது என்ன வாய், இப்ப என்ன சொல்றது என்ன வாய்? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? அஜித் பவார் ஊழல் பண்ணாருன்னு சொல்றீங்களா? ஆமா இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? இருங்க நான் சொல்றதை விடுங்க. நான் என்ன சொல்றேன், உங்க கட்சி பாஜக சொல்லிச்சு, உத்தம புத்தர கட்சி. சரி, பாஜக இந்த மாதிரி சொல்லிச்சுன்றீங்க. இப்ப புள்ளி கூட்டணியோட ஸ்டாண்ட் என்ன? அஜித் பவார் ஊழல் பண்ணாருன்றீங்களா இல்லன்றீங்களா? எது? அவரு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஊழல் அது விடுங்க சார். அதெல்லாம் விட முடியாது. நீங்க பதில் சொல்லுங்க. அவர் ஊழல் பண்ணிருக்காருன்றீங்களா இல்லன்றீங்களா? எது? அவதான் நீங்க வாஷிங் மிஷின் போட்டு எடுத்துட்டீங்களா? இந்த வாஷிங் மிஷின் போடுறதுல இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஊழல் பண்ணிருக்காருன்றீங்களா இல்லன்றீங்களா? எது? அஜித் பவார் சட்ட ரீதியாக அணுகுனா எது உண்மை இல்லை என்று தெரிஞ்சுவிடும் சார். அதத்தான் நானும் சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்கள் என்டிஏ வெசஸ் தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு கள அமைச்சிருக்காரு. ஆனா அவர் அதிமுக என்று கள அமைக்கல. ஈஸியா இப்படி இருக்கிறப்ப நீங்க எடப்பாடிய பாடாப்படுத்தி இதுல எனக்கு இவ்வளவு வேணும் தொகுதி, இவ்வளவு வேணும் தொகுதி, நீங்க முதல்வரான நீங்க தான் செலவு செய்யணும் அப்படி எல்லாம் டிமாண்ட் வைக்கிறீங்களே சார். பாத்தீங்களா, அவர் ஒரே இதுல நான் இவ்வளவுதான் தொகுதி ஒதுக்குவேன் இப்படிதான் இருக்க.
இருந்தா இது இல்லாம போன்ட்டு 2027 பாராளுமன்ற தேர்தலில் 3 மாசத்துக்கு எது செஞ்சாரோ அதை இப்ப செஞ்சாலும் செய்வாரு. நீங்க தான் உஷாரா வைக்கணும், அவரை நீங்க தான் உங்க கையில வச்சுக்கணும். இல்ல போனா போயிடுவாரு. அவர் மிக திறமசாலி, எதையும் சந்திக்க கூடியவர். ஏன்னா சேர்த்துக்குங்க சொன்னீங்க. சசிகலா சேர்த்துக்கிட்டாங்களா? ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாங்களா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க, இப்போ சசிகலா அவர்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு பாஜக சொல்லிச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வர்ற விஷயம் தான். ஓபிஎஸ் வர்ற விஷயம்ன்றதெல்லாம் தூக்கி குப்பையில இது இந்த மாதிரி 1008 விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? ஆளுக்கு நினைச்சதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையாகாது. இப்ப நீங்க கேக்குறீங்களே 58 கேக்குறாங்கன்னு யார் சொன்னாங்க உங்ககிட்ட? 58 வெளியே வர விஷயம் தான், வெளியில வர விஷயம். இப்ப நான் சொல்றேங்க, நீங்க தான் கசிவு விடுறீங்க. நான் கசிவு விடல. கசிவு விடுறது நான் சொல்லிட்டேன், பாஜக தான் கசிவு விடுறது. பாருங்க, நீங்களா அது மாதிரி கற்பனை பண்ணிக்கினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப நான் சொல்றேன் பாஜக வந்து 88 தொகுதிகள் கேட்கின்றது, அப்படியே போடுங்க. என்னப்பா அப்படியா? இதெல்லாம் யார் போய் வெரிஃபை பண்ண போறீங்க? இல்ல நாளைக்கு 88 இல்லன்னா என்கிட்ட வந்து கேட்க போறீங்களா என்னங்க அது மாதிரி சொன்னீங்க அப்படின்னு? சார் எதுக்கு சார் நீங்க அதாவது உண்மையிலே இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவாதுல இருந்து 2025 ஏப்ரல் 10ஆம் தேதியில இருந்து அந்த அதிமுக அழிக்குதுலே இருக்கிறீங்க சார். அப்ப அதாவது விஜய் வர பண்ணி உங்க பிளான் இப்ப அவரை போட்டு இது பண்ணி உண்மையிலே உங்களுக்கு கூட்டணி தர்மம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? இங்க கூட்டணி ஆட்சின்ட்டு தமிழக முதல்வர் எடப்பாடின்னு உங்க திரு அமித்ஷா இது வரைக்கும் சொல்லி இருக்காரா? எவ்வளவு பத்திரிகைகள் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுகவில் இருந்து ஒருவரை முதல்வராக கொண்டு வருவோன்ட்டு இது பண்றீங்க. சரி, இதெல்லாம் இப்படி பண்ணலாமா சார்? இல்ல அதிமுக இருந்து ஒருவர்னா வந்து வேற யார் வர போறாங்க? நீங்க எந்த கணக்கு போட்டுருக்கீங்க? கணக்கு போடுவாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுங்களா? நீங்க நல்லா பால் வார்த்தை கதை சொல்றீங்க. நீங்களா ஒரு பாஜக, நீங்களா ஒரு பக்கம் பாஜக இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. உங்க ஆர்குமெண்ட் படியே இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 58 சீட்டு கேக்குறீங்க, அதுல இது கொடுத்தது போக 38ல பாஜக நிக்குது, அந்த 38 தொகுதியிலையும் பாஜக தோக்க போகுது அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப அதிமுக தான் மீதி 150 தொகுதியில ஜெயிக்குதுன்னு சொன்னா எம்எல்ஏவே இல்லாத கட்சி யார் சிஎம்னு எப்படி டிசைட் பண்ண முடியும்? சார் இது உண்மைதானே சார்? எது உண்மைதானே? பாஜக லட்சணம் தமிழ்நாட்டுல எப்படின்னு தெரியும்ல? எப்படி 2020 சட்டமன்ற தேர்தல எவ்வளவு நின்றீங்க? எவ்வளவு சார் நின்றீங்க? சரி 20 தொகுதி நின்றீங்க. அதுல 4 தான் வின் பண்றீங்க. மீதி 14 இடத்த திமுக வின் பண்ணிருக்கு சார். அதிமுக எத்தனைல நின்றது, எத்தனைல ஜெயிச்சது? மீதி இடத்துல யார் ஜெயிச்சாங்க? அதிமுக எத்தனை தொகுதியில இருந்தாங்க? 191 தொகுதியில் நின்றாங்க சார். சட்டமன்ற தேர்தல எத்தனைல ஜெயிச்சாங்க? 66 இடம் ஜெயிச்சாங்க சார். மீதி இடத்துல யார் ஜெயிச்சாங்க? மீதி 4 இடம். உங்களுக்கு 4 இடம் சார். உங்களுக்கு மீதி இடத்துல யார் ஜெயிச்சாங்க? அதிமுக 66 ஜெயிச்சது போக மீதி இடத்துல யார் ஜெயிச்சாங்க? யாரு? திமுக கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சாங்க. அப்புறம் இவங்க சொல்லும் போது அவங்கள மட்டும் நீங்க கேள்வி கேக்குறீங்க. இவங்கள சொல்ல இவங்கள அதே 2021 காங்கிரஸ் 25 தொகுதி ஒதுக்கி 18 இடம் ஜெயிச்சாங்க சார். 2011 காங்கிரஸ் எத்தனை இருந்தாங்க, எத்தனை ஜெயிச்சாங்க? அது அந்த கதை பழைய கதையில வேணாம் சார். இப்ப நிறைய கதை வாங்க சார். நீங்க ஊழல்னு சொல்லாம மட்டும் எந்த காலகட்டத்திலயோ வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல மாட்டிக்கினாருன்னு ஏதோ தாத்தா காலத்துல நடந்த விஷயத்தை கொண்டு வருவீங்க. 2011 நடந்த விஷயத்துல சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. நீங்க பத்திரமாத்து தங்க மாதிரி பேசுறீங்க பாஜக. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. சரி, அப்ப பத்திரமாத்து தங்கம் இல்லன்னா அப்ப இவங்க என்ன ஊழல் பண்ணாங்கன்னு நீங்க நிரூபிங்க பாக்கலாம். குற்றச்சாட்டு சொல்றதுக்கே உங்களுக்கு யோகியதை இல்லை, யோசிக்கிறீங்க என்னத்தை சொல்லலாம் அப்படின்னு. அப்புறம் நீங்க பத்திரமாத்து தங்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இன்னென்ன ஊழல் குற்றச்சாட்டு, இன்னென்ன அமைச்சர் மேல இவ்வளவு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. திமுக பெருசா ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, திமுக அமைச்சர்கள் மேல என்னென்னலாம் கேஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்க பாஜக கேட்டா லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த எப்படியும் அந்த எலெக்ஷன்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அஃபிடவிட்ல என்னென்ன கேஸ் இருக்குதுன்னு இருக்க போது, அதே மாதிரி பாஜக இருக்கவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நீங்க யோசிங்க. நான் ஒன்னும் டைம் தரேன், 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். சரி சார், அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு வருவோம் சார். உண்மையில நீங்க இப்படி எல்லாம் கணக்கு போறது அதிமுக சிங்கிள் மெஜாரிட்டியில வந்துடக்கூடாது. நாம் கண்ட கனவு எப்படியோ இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அதனால அதனுடைய எண்ணிக்கை குறைக்க பாக்குறீங்களா? சரி, இப்போ சொல்லுங்க பாக்கலாம். இப்படி எல்லாம் ஐடியா போடுறீங்க. அங்க அமித்ஷா கிட்ட இட்டு மிரட்டுறீங்க. நீங்க தான் சொன்னீங்க இவர் வந்து தமிழகத்தின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் மாதிரி பயப்பட மாட்டார். ஆமா, அப்புறம் மிரட்டுறாருன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு இரும்பு மனிதர். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு, மத்தியில எல்லா ஏவல் துறை இருக்கு சார். நீங்க எதுதான செய்வீங்க? ஏவல் ஒண்ணா இருக்கட்டங்க.
நீங்க வந்து இரும்பு மனிதரா இருந்தா எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் நீங்க பயப்பட போறது கிடையாது. ஆமா. அப்புறம் ஏன் வந்து உங்களை மிரட்ட போறாங்க? ஆமா சார், அவர் இரும்பு மனிதன் சார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? 2024 உங்களை கைட்டு விட்டு வந்தார் சார். அப்புறம் ஏன் வந்து ஜாயின் பண்ணினாரு? அதாவது நீங்க மிரட்டி உருகி ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா இரும்பு மனிதர் மிரட்டினா எப்படிங்க பயப்படுறாரு? கொஞ்சம் லாஜிக்கலா பேசுங்க. அதிமுக விஜயோட கூட்டணி வைக்கிறது தெரிஞ்சு உன்ன மிரட்டி உருட்டி இட்டுட்டு வந்தீங்க சார். அப்படியா? ஆமா. அப்ப இரும்பு மனிதர் மிரட்டினா பயந்துட்டாரா? அப்ப கூட இரும்பு மனிதர்ன்றது டுபாக்கூர்னு சொல்லுங்க. அப்படி இல்ல, டுபாக்கூர் இல்ல, அவர் ஸ்ட்ராங்கான மனிதர். அவரு அங்க நீங்களா தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஏப்ரல் 10 தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் அதிமுக இணையுது. அன்னைக்கு கூட பேசல சார். இப்ப நீங்க எவ்வளவு தொகுதி கேட்டாலும் எது கேட்டாலும் எடப்பாடி என்ன முடிவு செய்திருக்கிற அதுதான் குடுப்பா, அதுதான் வாங்கிட்டு போனோம். இல்ல படம் வாய் மூடி மௌனமா போனோம். அந்த அதிகாரத்தை இல்ல எனக்கு புரியல. அதாவது ஒண்ணு அதிமுக மிரட்டுதுன்னு சொல்றீங்க. ஆமா. இல்லனா இந்த பக்கம் அவங்க குடுக்கறதான் இவங்க வாங்கிட்டு போனோம்னு சொல்றீங்க. ஆமா. எப்படிங்க இன்னொரு பக்கம் பாஜக அதிமுகவை மிரட்டுதுன்னு சொல்றீங்க? இதுல எதங்க கூட்டணி விவகாரம் எங்க சார் பேசணும்? எங்க சார் பேசணும்? நீங்க ஜெயலலிதாவிட எப்படி மண்டா நீங்க வெளியே நிக்க வச்சா சார், இரும்பு பெண்மணி சார். அப்படிப்பட்ட யாரு? எந்த கிருஷ்ணன் இல்ல அப்படிலாம் அந்த அம்மா கிட்ட பருப்பு வேஞ்சுதா? சரி, அப்ப வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்கேயும் வந்து எங்க தமிழகத்துல கூப்பிட்டு வெளில நிக்க வைக்கணும்னு சொல்றீங்களா? உங்களை அப்படிதான் பண்ணோம். ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? நீங்க அவரை மிரட்டி முரட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க. என்னங்க இரும்பு மனிதர்ன்றீங்க, அப்புறம் மிரட்டி உருட்டி வச்சுக்கிறீங்கன்றீங்க. ஒத்து போக மாட்டுதுங்க. இரும்பு மனிதரை எப்படிங்க மிரட்ட முடியும்? கொஞ்சமாவது லாஜிக்கலா சொல்லுங்க. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின பியூஷ் கோயல் முடியாதுன்ட்டு, என்னால முடியலன்ட்டு ஓடி போயிட்டாரு. டெல்லிக்கு ஓடி போயிட்டு அமித்ஷா கிட்ட நீங்களே பேசுங்க சொன்னாரா என்னால முடியலன்னு? பாவம் அந்த அதிமுக இப்படி பாடா பத்துறீங்க. இங்கதான் வந்து திராவிடத்துக்குத்தான் வந்து வாக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் பாஜக ஜெயிக்கவே போறது இல்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? அதிமுக சாலிடா ஜெயிச்சுட்டு வர போறாங்க. அதிமுக ஒண்ணுமே இது பாஜக ஒண்ணும் ஜெயிக்க போறது கிடையாது. அப்புறம் யாரும் மிரட்ட முடியாது. நீங்க பாஜகவை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருங்களேன். இதுலயும் வருத்தப்படுறீங்க? அப்பட நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. என்னன்னு? தமிழகத்தில் பாஜக தோக்காது. நான் ஒத்துக்கல. நீங்க சொல்றதை வச்சுதான் நான் லாஜிக்கலா கேள்வி கேட்கிறேன். இல்ல நீங்க அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் கேட்கறீங்க, இது நியாயமா சார்? அவங்க கேட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆமா, கோவில் இருக்கிற இடமெல்லாம், அதாவது கோவில் இருக்க ஊர்ல இருக்க கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. நீங்க எப்படி தெரியுமா? கோவில் இருக்கிற இதெல்லாம் பாஜக தான் நிக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா? அப்படியா? இது இப்ப புது நியூஸா இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா தமிழகத்துல கோவில் இல்லாத ஊர் எங்கேயாவது இருக்குதா? 234 தொகுதியிலும் கோயில் இருக்குதுங்க. பழமொழி சொல்லுவாங்க கோவில் இல்லாத ஊர்ல இருக்காதீங்க. தமிழகத்துல கோவில் இல்லாத ஊர் இருக்குதா? தொகுதி இருக்குதா? அப்பனா 234 தொகுதியும் பாஜக கேக்குதா? உங்களுக்கு தகுந்த மாதிரி கேளுங்க சார். நீங்க வாங்கின பர்சன்டேஜ் வச்சு 11%. அது வந்து அது அண்ணாமலையால் வந்த பர்சன்டேஜ். அவரால் வந்த அண்ணாமலை எங்க அமெரிக்கால இருந்து வந்து அவர் பின்னாடி யங்ஸ்டர் போனாங்க. அவ்வளவு இது இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு பர்சன்டேஜ் 1 to 5 சார். அது 1 ல இருந்து 5 ஒரு நம்பர் சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். உங்களுக்கு சரி ஓட்டா கேட்க கூட நீங்க தான் சார். அதிமுகவுடைய ஓட்டு எவ்வளவு? அதிமுக சார் 2027 பாராளுமன்ற தேர்தலில் எந்த பிரதமர் நிக்க வைக்காம சொல்லாம சொந்த வாக்கு எடுத்தவர் சார் 21% சார். 21 18 நல்லா யோசிச்சு பாருங்க. 21 சார். நீங்க எடுத்தது 18%, பாஜக எடுத்தது 18%, அதிமுக எடுத்தது 21%, டிஎம்கே எடுத்தது 26% சார். சரி, அப்ப 21க்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்களோ நீங்க சொன்ன மாதிரி 5% கூட வச்சுப்பாங்க. அப்படி இல்ல, நீங்க அந்த அதாவது அமித்ஷா கணக்கு போடாதீங்க. 21% எங்களது 18% அப்படிலாம் கணக்கு போடாதீங்க. மனக்கணக்கெல்லாம் போடாதீங்க. எப்படி போடுறது? வேற எப்படி போடுறது? உங்களுக்கு தகுதி என்ன சார்? அதுதான் சார். அதுதான் நான் கேக்குறேன். தகுதின்றதை யார் முடிவு பண்றது? எதை வச்சு முடிவு பண்றது? 11% தனியா கூட்டணி 18, பாஜக மட்டும் 11% வாங்கியிருக்காங்களா? அண்ணாமலைக்கு பின்னாடி வந்த ஓட்டுன்னா அண்ணாமலை என்ன இன்னைக்கு அமெரிக்கா போயிட்டாரா? பாஜக தானே இருக்காரு, தமிழ்நாட்டில் தானே இருக்காரு. அதுக்காக பிரச்சாரம் பண்ண போறாருல. அப்புறம் 11% ஓட்டு வாங்கிக்கிறாங்க. நீங்க வந்து 1 to 5 நோட்டா கீழே வந்து இது பண்ணி இருக்கிறீங்க.
ஏதாவது ஒரு யார்ஸ்டிக் எடுக்கணுங்க. எதுவுமே இல்லாம உங்களுக்கு ஓட்டுனா நாங்க அந்த எலெக்ஷன் எடுத்துப்போம், எங்களுக்கு ஓட்டுனா இந்த எலெக்ஷன் எடுத்துப்போம் அப்படின்னா இதெல்லாம் என்ன ஆர்குமெண்ட்? இது 11% வாங்கினாங்களா இல்லையா பாஜக? இது வரைக்கும் என்னைக்காவது வாங்கியிருக்காங்களா அவங்க? இல்ல சார். எந்த எலெக்ஷன்லயாவது 11% பாஜக தனியா வாங்கியிருக்குதா சொல்லுங்க. இல்ல சார். சாதிச்சு காமிச்சார்ல. ஆமா, அது யாரால்? அண்ணாமலையால. அண்ணாமலை எங்க இருக்கார்? பாஜக இருக்கார். அண்ணாமலை தமிழகத்தில் தான் இருக்கார். அன்னைக்கு பாஜகவின் பாஜக தலைவர் யார்? அண்ணாமலை. ஓ சரி, அப்புறம் என்ன, கவலைப்படாதீங்க, மறுபடியும் 9 தூக்கிட்டு அண்ணாமலை கொண்டு வந்துடுறோம், ஓகேவா? அப்ப அந்த 13 தொகுதியில 3வது இடத்துக்கு போனாங்களா அதிமுக, 13 78 சீட் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு என்ன அண்ணாமலை தலைவர் வரணுமா பாஜக? பண்ணிட்டா போச்சு. அப்ப ஒத்துப்பீங்களா 11%? அப்படி வந்தாதான் அந்த 11% வரதுக்கு அதுக்கு என்ன அதை சொல்லுங்க. நாளைக்கே வந்து 9 விலகிடுவாரு அண்ணாமலை தலைவர். பாஜக தைரியம் கிடையாது. எப்படியாவது அதிமுக கூட்டணி வைக்க வேண்டியது எடப்பாடி சொன்ன உடனே தூக்கி போட்டுட்டீங்க அண்ணாமலைய. பாஜக மிரட்டுதுன்னு ஒரு பக்கம் கதை சொல்லி, இது என்னங்க எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. சரி சார், தைரியம் இல்லாத கட்சி எப்படிங்க மிரட்டும்? சரி சார், உண்மையிலே பாஜக விட்டு கொடுத்து எடப்பாடியை முதல்வர் ஆக்குவீங்களா? இது என்னங்க கேள்வி? டெல்லி போயிட்டு வந்தோன்னா எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு பாருங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க விட்டு கொடுத்து யாருக்கு எங்க வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி இருக்குதோ அதை வந்து நாங்க பேசி முடிவு பண்ணிப்போம், 4 நாள்ல ஏதாவது முடிவு பண்ணிடுவோம், எல்லாம் சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க சுத்தி இருக்கவங்க தான் போட்டு இவருக்குள்ள பிரச்சனை, இவர் அவரை மிரட்டுறார், அவர் இவருக்கு பணிச்சு போயிட்டார் அப்படின்னு ஜிலேபி சுத்தி நிற்கிறாங்க. அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் தான் கிளீனா சொல்றாரு, தாவேகாவோட நாங்க பேசல, அவரு அந்த கட்சி தலைவரும் சொல்லிட்டாரு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு. நீங்க தான் சொல்லி நிக்கிறீங்க தாவேகா வருது இவங்க மிரட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லி நிக்கிறீங்க. ஒண்ணும் கிடையாது. எங்களுக்குள்ள 2 பேரும் விட்டு கொடுத்து யார் யாருக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குதோ அதை நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாரு. சுத்தி இருக்கவங்க தான் ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு ஆசைப்பட்டு நிக்கிறீங்க போல இது. கண்ணன் அப்படியா? அப்பனா நீங்க சொல்ற திரு எடப்பாடி அவர்கள் சொல்றது இன்னும் 4 நாட்களுக்குள் எங்களுக்குள் கூட்டணி பங்கீடு, தொகுதி பங்கீடு எல்லாம் முடிந்துவிடும் சொல்கிறார். அப்படி நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? இல்ல ஏங்க 4 நாள்ல நடக்கட்டும் இல்ல 5 நாள்ல நடக்கட்டும், இதுல என்ன பிரச்சனை? நாமினேஷனுக்குள்ள பண்ணா போதாதா? அது அவங்க கட்சி வந்து எவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ண போறாங்க. மத்தவங்க ஏதாவது ஒரு பக்கம் என்னடானா அதிமுக வரக்கூடாது, திமுக தான் தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக உழவ கவலைப்படுறீங்களே. அப்பனா 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜக அதிமுக கூட்டணியோடு இணைந்து சந்தித்து வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா? இதுல என்ன கேள்வி? இது இன்னிலேருந்தே வந்து இன்னிலேருந்து இல்லை, நேற்று டெல்லியிலேருந்து வந்ததுலேருந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அடிமையாகி விட்டது, டெல்லிக்கு வந்து சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு தான் சரியா பதில் கொடுத்தார்ல கலைஞர் போலையா அவர் இருக்கும்போது அப்படின்னு சரியா பதில் எழுதி கொடுத்தாருல. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்கள்லையும் இது வந்திருக்குல்ல. பட்டு அதுக்கு வந்து இவங்களால ஒன்றும் பதில் சொல்ல முடியல. நாம என்ன பண்ண சொன்னார்ல, மேல் மாடியில ரைடு விட்டு கீழ் மாடியில் 63 சீட்டு கேட்டாங்களே, அதை விடவா அப்படின்னு கேட்டார்ல. அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுது? நீங்க அவங்கள சொல்றீங்களா, அப்ப நாம என்ன பண்ணோன்றது தெரிய வேணாமா? இவ்வளவு நாளா அடிச்சு ஆடாம இருந்தாங்க, இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப புரியுதுங்களா? இதுதான் சொல்லுது, ஸ்லாக் ஓவர்ஸ்ல கடைசி 2 ஓவர்ல 6 அடிக்கிறது அப்படின்றது. T20 மாதிரி எல்லாமே T20 தான். என்னப்பா அதான் ஆரம்பிக்க போகுது சீக்கிரமே, IPL வேற. இதை பாக்குறதா அதை பாக்குறதான்னு தெரியாம எல்லாம் மண்டை காஞ்சி நிக்க போறாங்க பாருங்க. அப்படா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இனி தேசிய ஜனநாயகனுடைய ஆட்டம் உச்சத்துக்கு போகுது. அது தேசிய ஜனநாயகன், இந்த ஜனநாயகன் வரவே வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? தாவேகா ஜனநாயகன் வராதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? அது இல்ல, நீங்க சொல்றது அப்படிதான் பார்த்து பொறுத்து இருந்து பார்ப்பேன் சார். நீங்க உங்களுடைய ஆட்டம் நடக்கிறதா இல்லையா என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு. என்னுடைய ஆட்டம் இல்ல, கிரவுண்ட்ல இருக்கிற டீம் எப்படி ஆடுறாங்கன்னு சொல்றதுதான் என்னுடைய வேலை. உங்களுக்கு நான் இல்ல, பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார். நன்றி கண்ணன்.